நீங்க எப்போ ஒரு வெற்றி படத்தை வச்சு தமிழ் சினிமா ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டுமே தமிழ் சினிமா காப்பாற்ற முடியாது. ஒரு குடும்பஸ்தனும் ஒரு டிராகனோ காப்பாற்ற முடியாது. தமிழ் சினிமால மினிமமா ஒரு வருஷத்துக்கு 25 படங்கள் ஓடினா தான் தமிழ் சினிமா. எஸ்டிஆர் 49 வந்து டிராப் ஆயிட்டு சார். அது எஸ்டிஆர் அவர்களும் அதை ஹோல்டு வச்சிருக்காரு. இப்போதைக்கு வேண்டாம், பெரிய ரிஸ்க் வேண்டாம். ஏன்னா எடுக்க ஆரம்பிச்சு நிக்க கூடாது. பிரைட்டாச்சி RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். MCR Pure Cotton Club formals and casual shirts. AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். அண்ட் இப்போ தக்க லைஃபுக்கு வந்து ஒரு மணிரத்னம் சார், கமல் சார் ஒரு பிரம்மாண்டம் இணையுது. அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆச்சு. விமர்சன ரீதியாக தோல்வி அடைந்ததுனால இப்போ கூலி படம் அதோட பிஸ்னஸ் வந்து பாதிக்குமா? என்ன பாதிப்புனா, இந்த ஆர்கனைஸ்டு குரூப் இஸ் பிகமிங் பிக்கர் அண்ட் பிக்கர். அதாவது ஆன்லைன் ட்ரோலர் அப்படின்ற குரூப் வந்து மிக பெருசாகிடுச்சு. ஒரு அடுத்து வரப்போற நிறைய படங்களை பத்தி உங்களுக்கு என்ன வரி வருதுன்னா, இப்போ லால் சலாம் என்ற படத்தை வந்து வரும்போது ஆளாளுக்கு ட்ரோல் பண்ணிட்டு இன்னைக்கு ஆன்லைன்ல வரும்போது சூப்பரா இருக்கு படம், நல்லா தான் இருக்குல்ல அப்படின்றாங்க. டேய் என்னடா படத்தை வந்து அந்த காலத்துல காலி பண்ணிட்டு இப்போ உட்காந்துட்டு எல்லாருக்கும் சொல்ற அப்படின்னு. நம்ம இவ்வளவு தூரம் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் போய் ப்ரொமோட் பண்றோம், ஆனா அதுக்கான ரெவன்யூ அங்க வருதுன்னு பார்த்தா அது வர மாட்டேங்குது. அப்போ ப்ரொமோஷன் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுமோ அப்படிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்க சொன்ன பிறகு இந்த கேள்வி எல்லாம் கேட்ட பிறகு இது வந்து நான் ஆர்கனைஸ்டு மாஃபியான்னு சொல்லுவேன். இந்த மாஃபியா வந்து பெருசாகுது, பெரிய படங்கள் வரும்போது பெருசாகுது. இந்த மாஃபியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு வர மாட்டாங்க. எங்கே போயிட்டாங்க அவங்க? மணி சார் வந்து இவங்ககிட்டலாம் கற்றுக்கணும் சினிமா பற்றி. எனக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி, கோபம், ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. இவங்கெல்லாம் என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறாங்க? அண்ட் இப்போ தக்க லைஃபுக்கு வந்து ஒரு மணிரத்னம் சார், கமல் சார் ஒரு பிரம்மாண்டம் இணையுது. அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆச்சு. இப்போ அது வந்து விமர்சன ரீதியாக தோல்வி அடைந்ததுனால இப்போ கூலி படம், அடுத்த வர கூலி படம் அதுவும் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கு. அதோட பிஸ்னஸ் வந்து பாதிக்குமா? அப்படியெல்லாம் இல்லை. பிஸ்னஸ் பாதிக்குமாலாம் நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா அவங்க ஏற்கனவே நிறைய நெகோசியேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது சன் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் விற்கிறது கிடையாது. அவங்க வந்து சேட்டலைட் அவங்க தான் இருக்கும். டிஜிட்டல் ஆல்ரெடி டீல் முடிச்சிட்டாங்க சொல்றாங்க, நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க சொல்றாங்க. அதனால வந்து எல்லா ரைட்ஸும் அவங்க விற்கிறது இல்லை, அவங்ககிட்டயே ரைட்ஸ் வச்சிருப்பாங்க. தியேட்டர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க விற்கிறதே கிடையாது. தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணாங்க. அதனால இதனால எந்த விதத்திலும் அந்த பாதிப்பு ஏற்படாது. என்ன பாதிப்புனா, இந்த ஆர்கனைஸ்டு குரூப் இஸ் பிகமிங் பிக்கர் அண்ட் பிக்கர் அகேன்ஸ்ட் ஃபிலிம்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஒரு சின்ன பயம் வருது. அதாவது ஆன்லைன் ட்ரோலர் அப்படின்ற குரூப் வந்து மிக பெருசாகிட்டு இருக்குல்ல, அதை நினைச்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு வரி வருது. எல்லா படங்களையும் பார்த்து அடுத்தது வரப்போற காலி பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு அடுத்து வரப்போற நிறைய படங்களை பத்தி உங்களுக்கு என்ன வரி வருதுன்னா, இப்போ லால் சலாம் என்ற படத்தை வந்து வரும்போது ஆளாளுக்கு ட்ரோல் பண்ணிட்டு இன்னைக்கு ஆன்லைன்ல வரும்போது சூப்பரா இருக்கு படம், நல்லா தான் இருக்குல்ல அப்படின்றாங்க. டேய் என்னடா படத்தை வந்து அந்த காலத்துல காலி பண்ணிட்டு இப்போ உட்காந்துட்டு எல்லாருக்கும் சொல்ற அப்படின்னு. அவன் வேற இவன் வேற, அந்த குரூப் வேற இந்த குரூப் வேற. ஆனா நான் சொல்ல வருது என்னன்னா, ஓவராலா பாக்குறோம்ல, அப்ப நீ ஒரு படத்துக்கு கொடுக்க வேண்டிய மினிமம் ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டேன்றதுதான் இப்ப இருக்கிற காலகட்டம். அந்த காலகட்டத்தை நம்ம இருக்குன்றது தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வரியா இருக்கு. அப்போ எல்லா பெரிய படங்களுக்கும் இருக்கிற தலைமையில கத்தி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஸ்வாட் அந்த ஹெட்னா என்னன்னா, உங்க படம் அவனுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட தாண்டி இருக்கணும், அட்லீஸ்ட் மீட் பண்ணி ஆகணும். இல்லைன்னு சொன்னா யூ ஆர் ஹெட்டிங் ஃபார் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஏன்னா உங்க எதிர ஆர்மி ஆஃப் பீப்புள் ஆர் தேர், நாட் ஃபியூ. ஒரு ஆர்மியே இருக்கு உங்க முன்னாடி ட்ரோல் பண்றதுக்கு. கண்டினியூஸா ட்ரோல் பண்ணி உங்க படத்தை மொத்தமா எழுந்துக்கவே முடியாத மாதிரி பண்றதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்குன்றது தான் மிகப்பெரிய கன்சர்ன். இட்ஸ் நாட் ஃபார் எனி பிக் ஃபிலிம். கூலி மட்டும் நான் சொல்ல, வரப்போற எல்லா பெரிய படங்களுக்கும் இதுதான் வந்து யதார்த்தம். இதை யதார்த்தத்தை மீறி ஜெயிக்கணும் படங்கள். அப்படின்னா படம் சூப்பர் டூப்பரா இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷன் முன்னாடி கிடையாது. ஒரு ரீசனபிளான படம், நல்ல படம் அப்படின்னா டீசென்டான படம்னா படம் ஓடிடும். ஓகேங்களா? நான் வந்து காலேஜ் படிக்கும்போது, நான் 80s காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் பல தடவை நான் வந்து பேசியிருக்கேன், இந்த இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். சில படங்கள்லாம் நாங்கள் பார்த்து எங்களுக்குள்ள நானும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுப்போம். நான் வந்து தீவிர கமல் ரசிகனாக இருப்பேன், என் ஃப்ரெண்டும் தீவிர ரஜினி ரசிகராக இருப்பான். அதுக்காக நாங்கள் இனிமையெல்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு வரையும் க்ளோஸ் பட்டீஸ் 40 வருஷமா. அவன் வந்து கமல் படங்களும் பிடிக்கும், எனக்கு ரஜினி படமும் பிடிக்கும். ஆனால் தீவிர ரசிகன் யாரு? நான் கமல் தீவிர ரசிகனா இருப்பேன், அவங்க தீவிர ரஜினி ரசிகன். நான் 2 பேரும் தான் க்ளோஸ் பட்டீஸ். அவங்க எப்படி க்ளோஸ் பட்டீஸோ நாங்களும் க்ளோஸ் பட்டீஸ். அதாவது ஒருத்தர் கலாச்சிட்டு இருப்போம், ஒருத்தர் பண்ணிடுவோம். நான் வந்து சில படங்கள் பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடைய படங்கள் வந்து பார்த்துட்டு நான் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். ஏய் என்னடா இந்த மாதிரி படம்லாம் வந்து பண்றாரு, அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லுவேன். அவன் டிஃபெண்ட் பண்ணுவான், ஆனால் அந்த படம் அங்கே பெருசாக வெற்றி அடையும். எப்படி அதெல்லாம் என்னுடைய கமெண்ட்டை மீறி எப்படி வெற்றி அடையுதுன்னு சொன்னா காரணம் என்னன்னா, என்னுடைய என்ன மாதிரி பல ரசிகர்கள் கமல் ரசிகர்கள்லாம் மீறி எப்படின்னா, அந்த காலகட்டத்தில் என்டர்டெய்னிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குது, படம் போகிறோம் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிற மனநிலை அப்போ 80s 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 வரையும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. இது எப்படி மாறி இருக்குன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு படம் மீட் பண்ண வச்சுக்கேன், அந்த படத்தை ஒழிச்சு கட்டணும்னு ஒரு குரூப் இறங்குது பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் அப்போ கிடையாது. 80s 90s இந்த என்மிட்டி கிடையாது, ஒரு படத்தை ஒழிக்கணுன்ற மனநிலை கிடையாது. படம் நல்லா அது வேறு. அதை தாண்டி இந்த என்மிட்டி ஒன்று வந்து நிற்குது இல்லை, ஒரு வஞ்சம், வன்மம்,
என்மிட்டி, இந்த படத்தை ஒழிச்சாகணும், இது ஒழிச்சாகணும், ஒன்றும் பைசா கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் ஒரு ஆத்ம திருப்தி வருது, நான் ஒழிச்சிட்ட பத்தியா இந்த படத்தை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, ஒரு குரூரமான மனநிலை, சைக்கோட்டிக் மனநிலை. இந்த மனநிலை பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறது தான் பார்க்கறது போது, ஆன்லைனில் பார்க்கும்போது மனசெல்லாம் பதறுது. என்னடா இந்த இண்டஸ்ட்ரி எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியே மொத்தமாக காலி பண்ணணும். இன்னைக்கு இந்தி சினிமா நான் சொல்கிறேன், மொத்தமாக அழிஞ்சதுக்கு காரணமே இந்த மாதிரி மனநிலை தான். ஆன்லைனில் உட்காந்துட்டு மொத்தமாக வரைஞ்சு கட்டிட்டு ஒழிக்கிற வேலை பண்ணிட்டானுங்க. அக்ஷய்குமாரை ஒழிக்கணும், சல்மான் கானை ஒழிக்கணும், இப்படி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு மொத்தமாக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இன்னைக்கு பரிதாபமான நிலைமையில் இருக்குது. இந்தி சினிமா இண்டஸ்ட்ரி தியேட்டருக்கு ஆளே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா கொண்டு போகிறது தான் இவ்வளோ பெரிய குரூப் இறங்கியிருக்கா அப்படின்ட்டு தான் எனக்கு உரிய இருக்குது. நீங்கள் எப்போ ஒரு வெற்றி படத்தை வச்சு தமிழ் சினிமா ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டுமே தமிழ் சினிமா காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக ஒரு குடும்பஸ்தனோ ஒரு டிராகனோ காப்பாற்ற முடியாது. தமிழ் சினிமாவில் மினிமமாக ஒரு வருஷத்துக்கு 25 படங்கள் ஓடினா தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். நீ அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன், நான் வந்து படங்களை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து இண்டஸ்ட்ரி அடுத்த கட்டம் போகும்? இதுதான் நம்மளுக்கு இருக்கிற கான்செப்ட். டான் பிக்சர்ஸ்க்கு வந்து ஐட்ரேடு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதனால எஸ்டிஆர் 49 வந்து ட்ராப் ஆயிடுச்சா சார்? இல்ல டான் பிக்சர்ஸ் வந்து இஸ் கமிங் பேக் டு நார்மல். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் நேத்துல இருந்து இண்டஸ்ட்ரியில் என்ன தகவல் சொன்னாங்கன்னா, டான் பிக்சர்ஸ்னுடைய பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரையாரிட்டி என்ன இருந்ததுன்னா, இட்லி கடை படத்தை வந்து வெளியில கொண்டு வரணும். 1ஆம் தேதி கமிட் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கான பணம் கொடுத்தா தான் முடியும். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பல அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை இப்போ செட்டில் பண்ணிட்டு அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அவங்க வந்து 1ஆம் தேதி அக்டோபர் வந்து கண்டிப்பா வந்து இட்லி கடை வருது, அது கேரண்டியா சொல்லிட்டாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. 1ஆம் தேதி வந்து இட்லி கடை வருதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இமீடியட்டா என்னென்ன பணம் கொடுக்க வேண்டியதோ அதெல்லாம் பராசக்தி படத்துக்கு அவங்க கொடுத்துட்டு அந்த படத்துடைய ஷூட்டிங்கை வந்து வெகு விரைவில் தொடங்கணும். அட்லீஸ்ட் ஜூலையில் தொடங்கி ஆகஸ்ட்குள்ள செப்டம்பருக்குள்ள முடிச்சுட்டு ஜனவரி மாதம் அந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்ற தீவிரமாக அவங்க வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கான பண செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 2 படத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுட்டு அவங்க 3ஆவது ஒரு படம் இப்போ தொடங்க வேணாம். இப்போ இருக்கிற சிக்கல் நடுவில் நம்முடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு படம் முடிஞ்சிடுச்சு, ஒரு படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இந்த படத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அது பிறகு அவருடைய ஓன் படமாக ஒரு படம் இருக்குது, இதய முரளின்னு ஒரு படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இதுதான் இப்போதைக்கு ஃபோக்கஸாக இருக்க தவிர இன்னொரு படத்தை புதுசாக இப்போ தொடங்கணும்னு தான் அது ஹோல்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எஸ்டிஆர் அவர்களும் அதை ஹோல்டு வச்சிருக்காரு. இப்போதைக்கு வேண்டாம், பெரிய ரிஸ்க் வேண்டாம், ஏன்னா எடுக்க ஆரம்பிச்சு நிற்கக்கூடாது, என் ஷூட்டிங் வந்து நான் ஸ்டாப்பாக போனதுக்காக ஹோல்ட் பண்ணுறாரு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் என்ன டீட்டெயில் அப்படின்றது எஸ்டிஆர் 49 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்டிஆர் அவர்கள் எப்போ சொல்கிறாரோ அவங்க ஷூட் போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் எஸ்டிஆர் அவர்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்காரு, எப்போ ஷூட்டிங் போன நினைக்கிறாரு நம்மளுக்கு தெரியல. இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அவர் வேற ஏதாவது படத்துக்கு போகிறாரா இல்லை இந்த படத்தை ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு நம்மளுக்கு வெகு விரைவில் தெரிஞ்சிடும். ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படியாவது வெகு விரைவில் நம்ம இட்லி கடை கொண்டு வந்துடணும், பராசக்தி கொண்டு வரணும். இந்த ஃபோக்கஸில் தான் டான் பிக்சர்ஸ் இருக்குது. அதுக்கான தீவிரமான முயற்சியில் இருக்காங்க. எல்லா ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகி அது போயிட்டு இருக்காங்க. இதையும் எஸ்டிஆர் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு வச்சுங்களேன். எஸ்டிஆர் அவர்களும் சரி ஓகே நம்ம பண்ணிக்கலாம், ஓகே இவங்க எல்லாம் சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு, படங்களை பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்தை ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் எப்பவுமே ஒரு ராஜாவாக இருக்கிறது தான் எஸ்டிஆர். அவருக்காக இன்னும் உயிரை கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வந்து அவரே ரெடியாக இருக்கும்போது ஏன் படம் தள்ளி தள்ளி போகுது? அப்படிலாம் இல்லை. எஸ்டிஆர் அவர்கள் என்கிட்ட வந்து அவருடைய டீமே என்கிட்ட பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எஸ்டிஆர் அவர்கள் அவ்வளோ ஸ்பீடாக இருக்காரு. இன்னைக்கு வந்து 3 படம் வருஷத்துக்கு கொடுக்கணுன்ற தீவிரமான முயற்சியில் இருக்காரு. எல்லாமே அமையறது தானே, டக்குன்னு அமையறது வந்து சில டைம் அமையும். இப்போ அவர் வந்து எஸ்டிஆர் 49 படத்தோட பூஜைலாம் அட்டன் பண்ணிட்டு ஷூட்டிங் போனோம்னு நினைச்சாரு. திடீர்னு அவருக்கு தெரியுமா இந்த மாதிரி டான் பிக்சர்ஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதனால படம் டிலே ஆகணும் அவருக்கு தெரியாது இல்லை. இத்தனைக்கும் காம்பினேஷன் பாருங்க, ஃபென்டாஸ்டிக்கா சந்தானம் அவர்களுடைய ஒரு காம்பினேஷனு, அப்புறம் கையாடு லோகர் அப்படிலாம் சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அது அவர் எதிர்பார்க்காத விஷயம் தானே. அவர் எப்படி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ல முடியும்? இப்போ அவருடைய பிளான் என்ன இருக்குன்னா, பிளான் ஏ பிளான் பில போயிட்டு இருக்காரு. இது ஒர்க் ஆனா சரி, இல்லைன்னா நான் பிளான் பிக்கு போய்க்கிறேன், அடுத்த படம் நான் ஷூட்டிங் போறேன்ற அந்த பிளான்ல தான் இது அடுத்த கட்டம் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்ம தெரிஞ்சிடும், ஜூலைலேருந்து ஒரு அடுத்த படம் ஷூட்டிங் போயிடுவார். அது என்ன படம், எந்த படம், எப்படி, யாருடைய இது டைரக்ஷன் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை இதுவே எஸ்டிஆர் 49 அவருக்கு ஓகேன்னு சொல்லி ஒருவேளை ஓகேன்னு சொல்லிட்டாரு எஸ்டிஆர் அவர்கள், அந்த படம் ஷூட்டிங் போகும். அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. இது அமையறது தான். சம்டைம்ஸ் நம்மளுடைய எதிர்பார்ப்பை மீறி நம்ம என்ன நினைச்சோமோ அதை மீறி ஒரு விஷயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த இடி. அதனால டான் பிக்சர்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆனது, ஒரு 2 மாதம் ஸ்லோ ஆனதில்ல. அது தவிர மீறி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்காரு. ஏன்னா பெரிய படங்கள் இப்போ வந்து தொடர்ந்து பெரிய டேரக்டர்ஸ் அந்த பெரிய ஹீரோஸ் இணைகிற படம் வந்து மக்களுக்கு வந்து அதிர்ப்தி ஏற்படுத்துது. என்ன இந்த படம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனால் உள்ளே போய் ஏமாற்றம் தான். இப்போ எக்ஸாம்பிள் தக் லைஃப், அது பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாங்க, ஆனால் வந்து வரும்போது விமர்சன ரீதியாக ரொம்ப நெகட்டிவாக தான் வந்துச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? பெரிய ஹீரோக்கள் பெரிய டேரக்டர் இணைகிற படம் வந்து இனிமே வரும் காலத்தில் வந்து நம்பிக்கை தருமா மக்களுக்கு? நீங்களே ஒரு லைன் நல்லா சொன்னீங்க. அதாவது பெரிய படங்கள், பெரிய ஸ்டார் காஸ்டான டைரக்டர் காம்பினேஷன் படங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாயிடுது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்கல்ல, அதுதான் பிரச்சனையே. இப்போ என்னன்னா, நம்ம வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு 100% எதிர்பார்ப்பு இருந்தால் ஓகே, நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிடலாம். ஒரு 200% எதிர்பார்ப்பு வந்துடுது, பல ரீசன். அது வந்து அதனுடைய டைட்டில் ஆரம்பிச்சு, லுக்லேருந்து, காம்பினேஷன் ஆஃப் ஸ்டார் காஸ்ட்டு,
காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படி வந்து அது பிறகு ஃபர்ஸ்ட் லுக்கு, சாங்கு, அது டீசர், ட்ரெய்லர்னு ஒரு பில்டப் ஆகுது. அது பிறகு ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ். அதில் எல்லாமே நம்ம பேசுகிற எல்லாமே சேர்ந்து ஒரு படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் மல்டி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஒரு 100% பதில் 200% ஆகுது. இதில் நான் வந்து கண்டிப்பாக அஜித் சார் அப்ரிஷியேட் பண்ணணும். எந்த இதுவும் பண்ண மாட்டேன், படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. ஜஸ்ட் வந்து போஸ்டர் இதுதான் வரும், படத்தை நீ தியேட்டரில் பார்த்துக்கோ, நோ ப்ரொமோஷன், நோ இன்டர்வியூஸ் அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவு ரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இவ்வளோ எஃபர்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், மக்களை போய் ரீச் பண்ணணும். நானே பல இதில் சொல்கிறேன், ப்ரொமோஷன் பண்ணாமல் நம்ம எல்லா தரப்பு மாநிலங்களில் நம்ம வந்து மக்களை அட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் அது நிஜத்தில் பார்த்தா நடக்க மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ தூரம் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் போய் ப்ரொமோட் பண்ணுறோம், ஆனால் அதுக்கான ரெவன்யூ அங்கே வருதுன்னு பார்த்தா அது வர மாட்டேங்குது. அப்போ ப்ரொமோஷன் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுமோ அப்படிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு, இந்த கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு, நான் பர்சனலாக பார்த்த பிறகு, பெரிய பெரிய படங்களுடைய டீம் எல்லாம் எல்லா ஊருக்கும் போய் ப்ரொமோட் பண்ண பிறகு, இப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? எப்படியோ ஓடினா தான் ஓட போகுது, நல்லா இருந்தால் கண்டென்ட் நல்லா இருந்தால் அதுவே பிக்கப் ஆகி ஓட போகுது, எதுக்கு இவ்வளோ ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை ஆடியன்ஸ் உருவாக்குறாங்க. காரணம் என்னென்னா, காலங்கள் டோட்டலாக மாறி போயிருக்கு. எக்ஸ்பெக்டேஷனை ஒரு படம் மீட் பண்ணலன்னு வச்சுங்களேன், ஆன்லைனில் ரிவ்யூவர்ஸ் இல்லை. முன்னாடி என்ன சொன்னோம், மொபைல் ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருமே ஒரு ரிவ்யூர் ஆகிட்டாங்கன்னு. மொபைல் ஃபோன் வச்சிருக்க எல்லாருமே ட்ரோலர் ஆகிட்டாங்க, ஆன்லைன் ட்ரோலர்ஸ். இவங்களுக்கு என்னென்னா, அது ஒரு ஒரு சைக்கோட்டிக் ஒரு ஃபன் கிடைக்குது. ஒருத்தனை ட்ரோல் பண்ணி அதை வந்து கலாய்ச்சி நம்ம வந்து மீம்ஸ் போட்டு அந்த படத்தை எப்படியாவது காலி பண்ணணும். இவன் அவருடைய ஒரு இப்போ வந்து ஒரு கமல் சாரோ இல்லை மணி சாரோ பார்த்தீங்கன்னா பிறந்து கூட மாட்டான் அவங்க ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது. ஓகேங்களா? அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ் அண்ட் லெஜெண்டரி டைரக்டர்ஸு அவங்கள பற்றி அவன் ட்வீட் போடுறான். அவன் யாரா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு எந்த கிரெடிபிலிட்டியுமே இல்லாத ஒரு ஆள். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது யாரானா நான் வந்து நெகட்டிவாக அதாவது ஒரு டீக்ரேடாக சொல்ல நினைக்காதீங்க. அவங்களாம் யார்? அவருக்கு என்ன, இவங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது? சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு சாதனையாளரா, ஒரு படம் எடுத்தவங்களா, இல்லை ஏதாவது ஒரு புத்தகம் எழுதுனவங்களா, சினிமா பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்களா, இல்லை பல ரிவ்யூஸ் பண்ணாங்களா? எந்த கிரெடிபிலிட்டியுமே இல்லாத பல பேர்னா நான் சொல்கிறது 100 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர். எனக்கு ஆன்லைனில் ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது, ஒரு இன்ஸ்டா ஹேண்டில் இருக்குது, நான் வந்து ஒரு யூடியூப் இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? நான் சொல்கிறது தக்லீஃப் எதிர இல்லை, எல்லா பெரிய படங்களுக்கு எதிர ஒரு ஆர்கனைஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்குது. இது வந்து நான் ஆர்கனைஸ்டு மாஃபியான்னு சொல்லுவேன். இந்த மாஃபியா வந்து பெருசாகுது, பெரிய படங்கள் வரும்போது பெருசாகுது. இந்த மாஃபியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு வர மாட்டாங்க. எங்கே போயிட்டாங்க அவங்கலாம்? ஒரு சின்ன படம் வந்து நல்லா இல்லை வச்சுங்களேன், இந்த குரூப்பே இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி இந்த படமே கிடையாது. அவங்கள பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டர் படம் வந்ததுன்னா போகிறோம், அந்த படத்தை வந்து நான் எப்படியாவது வந்து நல்லா இல்லை, ஓரளவு எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல வச்சுங்களேன். நான் சொல்கிறது டீசெண்டான படம், ஒன் டைம் வாட்ச் அதெல்லாம் கிடையாது. ட்ரோல் பண்ணணும், அப்புறம் லெக்சர் எடுப்பாங்க, லெக்சர் கொடுக்குறது. மணி சார் வந்து இவங்ககிட்டலாம் கற்றுக்கணும் சினிமா பற்றி. எனக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி, கோபம், ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. இவங்கெல்லாம் என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறாங்க? நீ வாழ்க்கையில் பார்த்துருக்கியா? அவருடைய ஃபில்மோகிராஃபி பார்த்துருக்கியா? அவர் ஃபில்மோகிராஃபியில் எவ்வளோ இன்டர்நேஷ்னலி அக்ளைம் ஃபிலிம்ஸு. அதை விட டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் டைம்ஸ்ன்றது தான் டாப் 100 ஃபிலிம்ஸில் மணி சாரோடைய படம் இருக்குது. எந்த டைரக்டர் படமும் இல்லை இந்தியாவிலேருந்து. சாரி இன்டரப்ட் சார். பட் மணிரத்னம் சார் 2 லெஜெண்ட் சேரும்போது ஓகே, இந்த கால டைரக்டர்ஸ் வந்து நம்ம ஃபைட் வச்சா, ரத்த கலையாக காமிச்சா, ஒருவேளை இந்த கால சமூகத்துக்கு வந்து இந்த காலத்தில் வந்து பிடிக்குமோன்னு நினச்சி அப்படி இல்லை. இப்படி ஆக்ஷன் வச்சா தான் ஓடும் அப்படின்லாம் கிடையாது. இல்லை, எத்தனை படம் அப்படிலாம் ஓடி இருக்கு. இப்போ வந்து டிராகன் படத்தில் என்ன ஆக்ஷன் இருந்தது, டூரிஸ்ட் ஃபேமிலியில் என்ன ஆக்ஷன் இருந்தது, பெருசாக ஓடலை. ஸோ அப்படி கிடையாது. இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துடுது. என்னுடைய கோபமே என்னன்னா, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் ஒரு பர்சனுடைய ஃபில்மோகிராஃபி பற்றி நீ பேசக்கூடாது, ஒரு பர்சனுடைய கிரெடிபிலிட்டி பற்றி பேசக்கூடாது. அவங்க இத்தனை வருஷ காலம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நீ கேட்கலாம், உரிமையோட கேட்கலாம். இப்போ என்ன கேட்கலாம், மணி சார் நீங்கள் இந்த படம் பண்ணீங்களே சார், இவ்வளோ கிரேட் சினிமா கொடுத்தீங்க, ஏன் சார் இந்த படத்தை கொடுத்தீங்க? நோ ப்ராப்ளம். கமல் சார்கிட்ட சொல்லலாம், சார் என்ன சார் ஒரு 100 படம் நான் உங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன சார் இந்த படத்தை போய் நடிச்சிங்க, இப்படிலாம் சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது வந்து அவுட் ஆஃப் லவ். அவர் சொன்னார்ல, அவுட் ஆஃப் லவ் நான் சொன்ன கன்னடா மொழியை பற்றி, நீ அவுட் ஆஃப் லவ் நீ சொல்லலாம், அது எந்த தப்புமே கிடையாது. ஆனால் இதோட நீ பேக்கப் பண்ணிக்கோ, இதோட இனிமேல் படம் நடிக்காத, நீ அரசியல் போயிடு, நீ வந்து எம்பி ஐட்டில் போயிடு அப்படின்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வருத்தம் வருது, கோபம் வருதுன்னா, உனக்குன்னு ஒரு ஆன்லைன் லிங்க் கிடச்சிச்சுன்னா நீ வந்து இன்னர்ஸ்க்கு ட்ரோல் பண்ணுவியா? அப்போ இதான் வேலையா? உனக்கு படம் பிடிக்கலன்னா படம் பிடிக்கலன்னு சொல்லு, எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு படம் உங்களை திருப்திப்படுத்தலை வச்சுக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதிர்பார்த்து பூர்த்தி செய்யலை, ஃபைன், யூ சே வாட் இஸ் ராங் வித் த ஃபிலிம், பர்ஃபெக்ட்லி ஓகே, அதோட கடந்து போயிட்டே இரு, வாட் நெக்ஸ்ட் உன்னோட வாழ்க்கையில் போயிட்டே இரு. ஆனால் ஆர்கனைஸ்டாக நான் எவ்ரிடே உட்காந்து புதுசாக மீம் கிரியேட் பண்ணுவேன், புதுசாக ட்வீட் போட்டுகிட்டே இருப்பேன், புதுசாக கண்டுபிடிச்சி இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். ஏன்னா என்னோட நோக்கமே இந்த படத்தை காலி பண்ணணும்.
அப்படின்னு ஒரு ஆர்கனைஸாக இறங்கி வந்தீங்கன்னா, நான் சொல்றது இந்த படம் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். வரிசையாக நடந்துட்டு இருக்கு. நம்ம வேட்டையின் படத்தில் பார்த்தோம். இதே நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணி அந்த படத்துக்கு ஜெனியூனாக கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய வெற்றியெல்லாம் தடுத்தாங்க ஒரு பெரிய குரூப்பே. அதே மாதிரி வந்து நம்ம பார்த்தோம் விடாமுயற்சின்றது ஒரு டீசெண்டான படம். அதையும் போயிட்டு மொத்தமாக காலி பண்ணணும்னு ஒன்று பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி இந்த படத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நான் சொல்ல வர்றது படங்கள் வரும்போது, பெரிய படங்கள் வரும்போதே நீங்க கேட்ட கேள்வி பதில்னா திருக்குறள் பின்னாடி வச்சிருக்காங்க. அது மாதிரி என்னால் சொல்ல முடியல. ஏன்னா டீட்டெயிலாக சொல்லனா மக்களுக்கு ரீச் ஆகுதுன்ற ஒரு பயத்துல சொல்றேன். அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய படம் வர்றது ஒரு பெரிய பர்டனா பார்க்குறேன். ஒரு பெரிய பர்டன் ஆன் த இண்டஸ்ட்ரி. அதாவது எப்படின்னா, இது ஆடியன்ஸ்க்கு ஃபுல்ஃபில் ஆகுமோ இல்லையோ எக்ஸ்பெக்டேஷன். அது ஒருவேளை ஒர்க் ஆகலைன்னா இண்டஸ்ட்ரியோட கான்ஃபிடன்ஸ் என்ன ஆகுது? இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய படம் ஒர்க் ஆனால் தான் நம்பிக்கை அதிகமாகும். அப்பதான் இண்டஸ்ட்ரி அடுத்த கட்டம் பெருசாக க்ரோ ஆகும். ஆனால் இப்படி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துட்டு ஒரு படத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணும்போது, அதுவும் அரசியல் அஜெண்டா இருக்கு, பர்சனல் அஜெண்டா இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன பல அஜெண்டா வச்சிருக்காங்க. இந்த குரூப் எல்லாமே வந்து அப்படியே பொங்கி எழுந்து அந்த படம் வரும்போது மட்டும் வந்துடுறாங்க. ஒரு பெரிய படம் வரும்போது மட்டும் வந்துடுறாங்க. இதை நினைச்சாலே இந்த இண்டஸ்ட்ரி அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்னு நினைச்சு பத்தி நான் எனக்கு மிகப்பெரிய வரிஸ் இருக்கு, கன்சர்ன் இருக்கு. நீ சொன்ன மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் வந்து தமிழ் படத்தை மட்டும்தான் அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் பார்க்குறாங்க. 100% புஷ்பா 2லாம் பயங்கர அதை லாஜிக் மிஸ்டேக் இருந்தால் கூட அதை ஹிட் பண்ணிட்டாங்க. இதான் தக் லைஃப்ல வந்து லாஜிக் மிஸ்டேக் இருந்தால் கூட இது வந்து ஏன் லாஜிக்கா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் படத்தை காண பண்றாங்களா? நீங்க வந்து புஷ்பா 2 பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒண்ணுமே இல்ல. கையும் காலை கட்டிட்டு, அது பின்னாடி கையை கட்டிட்டு அவர் ஃபைட் பண்ணாது பாத்தீங்களா? இது பிராக்டிகலி பாசிபிளா? பாசிபிளே கிடையாது. ஆனா அதை ரசிச்சுமா இல்லையா? ஆமா. எல்லாரும் ரசிச்சு தமிழ்நாட்டை மட்டுமே அது கிட்ட 80-100 கோடி பண்ணுச்சு. எப்படி பண்ணுச்சு? அப்போ நீ தெலுங்கு படம் வரும்போது வேற ஒரு மைண்ட் செட், தமிழ் படம் வரும்போது லாஜிக் பேசுவேன். பட் நான் இப்போ சொல்ல போகிற நியூஸ் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நான் கேட்ட ஒரு நியூஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் கேரளாவில் வந்து உன்னிமுருகன் வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து டொவினோ தாமஸை பாராட்டி ட்வீட் பண்ணுறதுக்கு அவர் அடிச்சாரு. அப்புறம் வந்து கேம் சேஞ்சர் படத்தை காலி பண்ணணும்னு ஐடிஎம் வச்சு அல்லு அர்ஜுன் என்டிஆர்லாம் வந்து ஒரு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் சினிமாவில் அது இருக்கா? ஒரு படத்தை காலி பண்ணணும்னா பண்ண மாட்டாங்க. தமிழ் சினிமாவில் அது வாய்ப்பே கிடையாது. மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கு. மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம். இப்போ வந்து அந்த உன்னி முகுந்தன் கேஸ்ல பாத்தீங்கன்னா பல கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஓகே. அவர் மேனேஜரே கிடையாது. பல வருஷம் முன்னாடியே அவர் விலகிட்டாரு சொல்றாங்க. அப்புறம் வந்து பெப்கா, அதாவது பெப்சி மாதிரி அங்க பெப்ஸ்கா இருக்கு. பெப்கா கூப்பிட்டு வச்சு பேசி 2 பேருமே சமாதானம் ஆயிட்டு இனிமே அதை பத்தி பேசுறேன்னு சொன்ன பிறகு அவன் திருப்பி வந்து பேசுறாரு. அவருக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. அவரை அமிச்சிட்டு அவர் ஒரு கோவம் இருக்கலாம். அதனால வெளியில போய் பேசலாம். சோ இதெல்லாம் ரொம்ப பர்சனல் அஜெண்டா. அதாவது உன்னி முகுந்தன் திடீர்னு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு, நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற கோவத்துல கூட அவர் பேசலாம். சோ அந்த மாதிரி இந்த தெலுங்குல வந்தது எல்லாமே ரூமர்ஸ் தான். அதாவது அவர் படத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கேம் சேஞ்சர் ஒழிக்கணும். கேம் சேஞ்சர் அவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. கண்டென்ட் கனெக்ட் ஆகலைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லிடுறேன். ஒரு படம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண வச்சிங்களேன், இன்னைக்கு நீங்க யாரும் எதுவுமே பண்ண வேணாம். அதுவே அது தானா கில் ஆயிடும். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து காப்பாற்றே மாட்டாங்க. ஒரு படம் நல்லா இல்லை வச்சிங்களேன், அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசி ஒழிச்சிருவாங்க படத்தை. இந்த படத்தை காலி பண்ணணும், அதுக்கு ஒரு கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹீரோ பண்ண மாட்டாங்க, ஒரு டைரக்டர் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் எல்லாரும் பயந்து தான் இருப்பாங்க. ஐயோ இந்த படம் ஒர்க் ஆயிடுச்சுன்னா பெட்டரா இருக்கும், ஏன்னா நம்ம படத்தை யாரும் பேச மாட்டானுங்க அப்படின்னு. ஆனா ஒர்க் ஆகலைன்னா பரவாயில்ல, அவரை மாட்டிக்கிட்டாரு, பட் நம்ம மாட்டிக்கூடாது, இப்போ எப்படி பண்றது, நம்ம மாட்டிக்கூடாது, அந்த பயம் வந்துடும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. தெலுங்குல அப்படி கிடையாது. சும்மா யாராவது ரூமர் பண்றாங்க. ஓகே சார். பிரைட்ஸாச்சி RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். MCR Pure Cotton Club formals and casual shirts. AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும்.